ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நான்காவது ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி ஒரு மோசமான ஒரு தோல்வியை பதிவு செஞ்சாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன் அணியோடைய முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. டோனி இல்லைன்னா இந்தியன் அணியோட நிலைமை இந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஏன் அவர் அப்படி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான நான்காவது ஒரு நாள் போட்டி தொடங்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன நினைச்சாங்கனாக்கா, இன்னுமே மேலுமே பரிதாபமான ஒரு தோல்வியை நியூசிலாந்து வீரர்கள் சந்திக்க போறாங்க, இதுல இருந்து எப்படி வெளியே வர போறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சது. ஆனா இந்த போட்டி தொடங்கின உடனே எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட அந்த அணியோடைய போல்ட் ஆகட்டும், கிராண்ட்மோ ஆகட்டும், செம்ம சூப்பரான ஒரு பவுலிங்கை போட்டிருப்பாங்க. இந்தியன் அணி இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துமான்னு யாருமே நினைச்சு பட்டிருக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, கண்டிப்பா இந்த பிச்சு நல்லாவே ஸ்விங்குக்கு சாதகமா இருந்துச்சு, அது நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் கூட தேவையில்லாத பல ஷாட்டுகளை இந்திய வீரர்கள் மேற்கொண்டாங்க. இதன் மூலியமாக தங்களோட விக்கெட்டுகளை தாங்களாவே பறி கொடுத்தாங்க. இதனால தான் பாத்தீங்கன்னா பல விக்கெட்டுகள் விழுந்துச்சு. இதே நேரத்தில் மகேந்திர சிங் தோனி போன்ற ஆட்கள் அங்க இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நிதானமான ஆட்டத்தை, ஓவர் ரேட்டை கம்மி பண்ணிருப்பாங்க, ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா போயிருக்கும். ஆனா இறுதியில ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை எடுத்துட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும்ன்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. உலகக்கோப்பை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு போட்டி மிகப்பெரிய ஒரு பாடமா அமையும்ன்ற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு. கண்டிப்பா இதுல இருந்து இந்தியன் அணி மீண்டு வரும்ன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவர் சொன்ன ஒரு பதில் என்னன்னாக்கா, டோனி மாதிரி பொறுமையா களத்துல நின்று விளையாடிந்தாலே இந்த போட்டியை இந்தியன் அணி ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை செட் பண்ணிருக்க முடியும் அவர் பேசியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் சுனில் கவாஸ்கர் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நேற்றைய போட்டியில இந்திய வீரர்கள் மோசமான ஷாட்டுகளை ட்ரை பண்ணாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஒருவேளை மகேந்திர சிங் தோனி இந்த போட்டியில இருந்திருந்தா இந்த போட்டியோட நிலைமை எப்படி இருக்கும்ன்றத நீங்களே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.